நானா தானா போறேன். இந்த கதைக்கு வந்து நல்லாவே சொல்ல போறேன். டெய்லி.
அனைவருக்கும் அன்பார்ந்த மாலை வணக்கங்கள். இன்று எமது ஆரம்ப வகுப்பை நாம் தொடர்வோம். அதன் முன்பு சிறிது கடந்த வகுப்புகளில் நாம் பார்த்ததை பார்த்துவிட்டு இன்றைய தியானத்தை ஆரம்பிப்போம். மெழுகுதிரி மற்றும் உப்பு நீர் சுத்திகரிப்புக்கு தயாராக இருங்கள். உங்கள் தேவைக்கேற்ப மற்றும் அனைவரும் உப்பு நீர் சுத்திகரிப்புக்கு தயாராக இருங்கள். எமது உடல் மனம் இரண்டையும் அமைதியாக வைத்துக் கொள்வோம். எமது மனதில் எண்ணங்கள், கவலைகள், பிரச்சனைகள் இருந்தால் அவற்றை நாம் முழுமையாக அர்ப்பணித்து விடுவோம். கடந்த வகுப்பில் ஆத்மாவின் 6 எதிரிகள் பற்றி பார்த்தோம். அவற்றை எவ்வாறு நாம் எமது கட்டுப்பாட்டில் எமக்கு சாதகமாக திருப்புவது என்பது பற்றி பார்த்தோம். இந்த 6 சக்கரங்களையும் நாம் கடக்கும் போது குண்டலினி எண்ணெய் மூலமாக ஒளியூட்டப்பட்டு 6 சக்கரங்களையும் கடந்து சஹஸ்ரார சக்கரத்துக்கு வரும்போது சட்சிட் ஆனந்த ரூபம் சத்தியம் எமது சஹஸ்ராரத்தில் எமது ஆத்ம விழிப்புணர்வு நிலை நாட்டப்படுகின்றது. நான் ஒரு தூய ஆத்மா என்ற உண்மை விளங்குகின்றது, புரிந்து கொள்கின்றோம், உணர்கின்றோம். எமக்கு ஆத்ம ஞானம், அதாவது எமக்குள் அறிவு, தூய தெய்வீக அறிவு வளர ஆரம்பிக்கின்றது. கவனம் முழுவதும் அறிவு பெறுகின்றது. இதனால் எமது கவனம் வீணாக அலைவதை தானாக விட்டுவிடுகின்றது. கவனம் ஆத்மாவில் நிலைக்க ஆரம்பிக்கின்றது. இவ்வாறு முன்னேறும் போது எமக்கு அமைதி, மன திருப்தி ஏற்படுகின்றது. பாதுகாப்பை உணர்கின்றோம். இதனால் நாம் தெய்வீகத்தோடு ஏற்பட்ட இணைப்பின் ஆனந்தத்தை நாம் எமது வாழ்வில் உணர ஆரம்பிக்கின்றோம். இன்று நாம் இருதய சக்கரத்தை பற்றி பார்ப்போம். அதனுடைய பண்புகள் அன்பு, அறிவு. இந்த அன்பு அனைவருக்கும் ஒளியை தரவல்லது, அதாவது அறிவை தரக்கூடிய அன்பு. பற்றற்ற ஒன்றையும் எதிர்பார்க்காத அன்பு மற்றவர்களுக்கு அறிவை கொடுக்கின்றது. அது எமது இடது இருதயம்.
ஆத்மாவின் இருப்பிடம். இடது இருதயம் அன்பு, கருணை. இது தாயின் நட்பண்புகளை வெளியிடுகின்றது. நடு இருதயம் தன் நம்பிக்கை, இறை நம்பிக்கை. அதனால் பயமின்மை, பாதுகாப்பு உணர்வு ஏற்படுகின்றது. வலது இருதயத்தில் தந்தையின் அன்பு வெளிப்படுகின்றது. அதன் மூலமாக கடமை உணர்வு, கருணை. நடத்தைகளின் எல்லையை நாம் பேணுகின்றோம். தர்மத்தின் எல்லைக்குள் வாழ கற்றுக்கொள்கின்றோம். உறவுகளோடு நல்ல நல்ல உறவை பேணுகின்றோம். இதன் மூலமாக நல்லொழுக்கம், தர்மத்தின் எல்லையை நாம் எல்லைக்குள் தானாக வாழும் நிலை ஏற்படுகின்றது. இந்த இருதய சக்கரம் மார்பெலும்பு நாளம், கார்டியக் பிளக்ஸஸ் என்று சொல்லப்படும் நடு நெஞ்சு பகுதியில் இருக்கும் மார்பெலும்பு, ஸ்டர்னம் போனில் எமது நடு இருதயம் அமைந்திருக்கின்றது. 12 இதழ்கள் மற்றும் இதனுடைய தத்துவம் வாயு தத்துவம். இதனால் மூச்சு பயிற்சி எமது இருதயத்தை நன்றாக அமைதிப்படுத்த வல்லது, தூய்மைப்படுத்த வல்லது. இந்த இருதய சக்கரம் அந்த நமது முதுகெலும்பு, மார்பெலும்பின் பின்னால் அமைந்திருக்கின்றது. இதில் உள்ள சுரப்பியில், அதாவது ஸ்டர்னம் போனில் இருக்கும் சுரப்பியில் 12 வயது வரை, குழந்தை பிறந்து 12 வயது வரை அங்கு நோய் எதிர்ப்பு சக்தி எமது உடலில் உருவாகி கொண்டிருக்கின்றது. 12 வயது வரை. இதைத்தான் நாம் சொல்லுவோம் ஆன்டிபாடிஸ், அதாவது பிற பொருள் எதிரிகள். எமது உடலுக்குள் வேறு ஏதாவது உட்புகுந்தால் அவை எதிர்த்து போராடுகின்றது. நோய் கிருமிகள் எதுவானாலும் அவை எதிர்த்து போராடுகின்றது. இவை பிற பொருள் எதிரிகள் என்று சொல்லப்படும். ஆன்மீக அதாவது நமது சூட்சும சரீரத்தில் சக யோகாவில் இந்த பிறப்பொருள் எதிரிகள் கணங்கள் ஆகும். கணங்கள் இவை தெய்வீக சக்திகள் ஆகும். எம்மை வெளியில் இருந்து தாக்கும் எதிர்மறை சக்திகளில் இருந்து எம்மை எதிர்த்து போராடி பாதுகாக்கின்றது. எமது தலையில், தலை உச்சியில் எமது இருதயம் அமைந்திருக்கின்றது. கைகளில் கடைசி சின்ன விரலில் இவை உணரப்படும். கால்களிலும் கைகளிலும் சிறிய விரலில் நாம் இந்த இதய சக்கரத்தை உணர்வோம். ஏனென்றால் இந்த நரம்பு இதய சக்கரத்தில் இருந்து வரும், அதாவது கார்டியக் பிளக்ஸஸில் இருந்து வரும் நரம்புகள் நமது கைகளிலும் கால்களிலும் சிறிய விரலில் முடிவடைகின்றது. மீண்டும் இந்த நடு, இடது, வலது சக்கரத்துக்குரிய பண்புகள் இருக்கின்றது. நடு சக்கரம் நாம் பார்த்தோம். தன் நம்பிக்கை, இறை நம்பிக்கையால் எமக்கு பயமின்மை, பாதுகாப்புணர்வு வருகின்றது. மற்றும் இந்த பிற பொருள் எதிரிகள் ஆன்டிபாடிஸ், இவை கணங்கள் ஆகும். இவை எமை தாக்கும் எதிர்மறை சக்திகளில் இருந்து எம்மை பாதுகாக்கின்றது. நோய் கிருமிகளாக இருந்தாலும் சரி, எதிர்மறை சக்திகளாக இருந்தாலும் சரி, எம்மை எதிர்த்து அவற்றை எதிர்த்து எம்மை பாதுகாக்கின்றது.
12 வயது வரை இந்த உருவாக்கம் அது ஆன்டிபாடிஸ் உருவாக்கம் நிகழ்கின்றது. சோ இந்த நடு இருதயம் பிரபஞ்ச தாயினுடைய இருப்பிடம். அதாவது எங்கு நிறைந்திருக்கும் இந்த தெய்வீக அன்பு சக்தியின் இருப்பிடமே எமது நடு இருதயம். இடது இருதயம் எமக்கு உலக வாழ்வில் எமக்கு பிறப்பு தந்த எமது தாய் தந்தையர். சோ இடது இருதயம் தாயினுடைய இடமாகவும் வலது இருதயம் தந்தையினுடைய இடமாகவும் இருக்கின்றது. இவற்றை நாம் உணரலாம். சோ இடது இருதயம் அன்பு, பரிவு, இது ஆத்மாவின் இருப்பிடம். எனவே இது சச்சித் ஆனந்த அந்த ஆத்மாவின் இருப்பிடமாகும். வலது இருதயம் தந்தையினுடைய பண்புகள், கடமையுணர்வு, கருணை, நன்னடத்தைக்கான எல்லைகளை பேணுதல், ஒரு குடும்பத்தில் தாய் தந்தையரின் பங்கு, தாய் அன்பு, பரிவு என்பனவற்றை தருகின்றார். தந்தை கடமை உணர்வு, குடும்பத்தின் கடமை உணர்வை வெளிப்படுத்துகின்றார் மற்றும் குடும்பத்தை நன்னடத்தையின் எல்லைக்குள் பாதுகாக்கின்றார். இதுவே தந்தையின் அன்பாகும். எனவே வலது இருதயம் மற்றும் எமது குடும்பத்தில் தந்தை, கணவன், சகோதரன், உறவுகள் என பணிவான வாழ்க்கை, அதாவது தர்மத்துக்குள் வாழ நமக்கு வழிகாட்டுகின்றது. இதன் பிரச்சனைகளை நாம் சிறிது பார்ப்போம். நடு இருதயம் குழந்தை பருவம், குழந்தை பருவம் சந்தோஷமற்ற குடும்பத்தில் குழந்தை பருவத்தில் பிரச்சனைகளை சந்தித்திருந்தால் அது எமக்கு ஒரு பாதுகாப்பு உணர்வை எமக்கு தருகின்றது. அதனால் நடு இருதயம் பாதிக்கப்படுகின்றது. சாயோகாவில் இவை அனைத்தும், அதாவது எமது இடது நாடியை நாம் தூய்மைப்படுத்தி மீண்டும் தன்னம்பிக்கையை கொண்டு வரலாம். மற்றும் தாயுடன், அதாவது எமது உலக தாய் மூலமாகவே பிரபஞ்ச தாய் வேலை செய்கின்றார். எனவே தாய் மதிக்கப்பட வேண்டும். நாம் எமது சொந்த தாயை மதிக்கும் போது உலக தாயை நாம் மதிக்கின்றோம். சொந்த தாயின் அன்பு மூலமாக உலக தாயின் அன்பை புரிந்து கொள்கின்றோம். மீண்டும் எல்லோருக்கும் அன்பான தாய் அமைந்திராவிட்டால், சில பேருக்கு அன்பான தாய் கிடைக்காவிட்டால் பரவாயில்லை. சாயோகாவில் அவர் எமக்கு பிறப்பு தந்தவர். எம்மை 10 மாதம் சுமந்து இந்த உலகுக்கு எம்மை கொண்டு வந்தவர், கொண்டு வர கருவியாக இருந்தவர். எனவே அவர் முழுமையாக மன்னிக்கப்பட்டு மதிக்கப்பட வேண்டியவர். அவர்களுக்கு ஆத்ம விழிப்பு உணர்வு கிடைக்கும் சந்தர்ப்பம் அவர்களுக்கு கிடைக்கவில்லை. எம்மை போல் இந்த ஆத்ம ஞானம் அவர்களுக்கு கிடைக்கும் சந்தர்ப்பம் அவர்களின் வாழ்க்கையில் கிடைக்கவில்லை. எனவே அவர்கள் முழுமையாக மன்னிக்கப்பட வேண்டும். தாய் இருந்தால் அவர்களுக்கு நாம் இப்பொழுது ஆத்ம விழிப்புணர்வை பக்குவமாக அவர்களுக்கு கொடுக்கலாம். தாய் தந்தையர் இருவருக்கும்.
எமது இடது இருதயம் அஹ், குடும்பத்தில் அமைதி இல்லாவிட்டால் மன ரீதியான உடல் ரீதியான பிரச்சனைகள் நடவடிக்கைகள், தாயுடன் உறவு சரியாக இல்லாவிட்டால் போதை வஸ்துக்கள், கடவுளுக்கு எதிரான நடவடிக்கை, அதாவது ஆத்மாவுக்கு எதிரான நடவடிக்கைகள் அனைத்தும் நமது இடது இருதயத்தை பாதிக்கின்றது. வலது இருதயம் நமது கடமை உணர்ச்சியில் இருந்து நாம் தவறும் போது முன்கோபம், மற்றவர்களுக்கு மதிப்பு கொடுக்காத திமிர் குணம், சட்டத்துக்கு புறம்பாக ஆதிக்கம் செலுத்துவது, அரசியல் மற்றும் பொருளாதார ரீதியாக ஒடுக்குவது, சந்தோஷமற்ற குடும்பம் மற்றும் தந்தையோடு உறவு பிரச்சினை, அல்லது நாம் ஒரு தந்தையாக இருந்தால் தந்தையாக இருக்கும் சரியான தந்தையாக இல்லாமல் இருப்பது, இவை அனைத்தும் எமது வலது இருதயத்தை பாதிக்கின்றது. இந்த வலது இருதயம் நாட்டின் அரசனுக்கும் பொருந்தும். நாட்டை ஆள்பவர்கள் சட்டத்துக்கு புறம்பாக ஆதிக்கம் செலுத்தி அரசியல் மற்றும் பொருளாதார ரீதியாக மக்களை ஒடுக்கி ஒரு நல்ல ஒரு அரசியல் தலைவனாக இல்லாதிருக்கும் போது அது மக்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்துகின்றது வலது இருதயத்தில். மீண்டும் அவ்வாறான ஒரு நாட்டில் நாம் வாழவில்லை என்றால், இப்பொழுது அனைத்து நாடுகளிலும் இந்த பிரச்சனை இருக்கின்றது. ஆனால் நாம் எமது வலது இருதயத்தை பக்குவப்படுத்திக் கொள்ளலாம். நாம் எமது சொந்த கடமை உணர்வு மற்றும் உறவுகளை பேணுதல், மற்றவர்களுக்கு மரியாதை கொடுத்தல், சுயமரியாதையோடு மற்றவர்களுக்கு மரியாதை கொடுத்தல், அவ்வாறாக எம்மை நாம் சமநிலைப்படுத்திக் கொள்ளும் போது எமது வலது இருதயம் வளமடைகின்றது. இவ்வாறு எமது இருதயத்தை காலை மாலை நாம் தினசரி தியானம் மற்றும் உப்பு நீரில் சுத்திகரிப்பு மாலை நேரத்தில் முக்கியமான ஒன்று. இதனால் எமது இடது வலது நாடிகளை நாம் சமநிலையில் வைத்துக் கொள்ளலாம். சமநிலையில் வைத்துக் கொள்வது அனைத்து சக்கரங்களுக்கும் முக்கியமானது. மற்றும் எமது இடது பக்க சக்கரங்களின் பாதிப்புக்கு மெழுகுதிரியும், வலது பக்க சக்கரங்களின் பாதிப்புக்கு உப்பு நீர் சுத்திகரிப்பும் வெகுவாக உதவுகின்றது. மற்றும் உறுதிமொழிகள், பிரார்த்தனைகளை நாம் சொல்லலாம். எமது கையாலேயே நாம் அதிர்வுகள் கொடுக்கலாம். மற்றும் இதய சக்கரத்துக்கு மூச்சு பயிற்சி மிகவும் முக்கியமானது. சுவாசத்தை உள்ளிழுத்து மூச்சை வெளிவிடும் போது சுவாசம், இருதய சக்கரம், இந்த இருதய துடிப்பு, அதனுடைய தொழிற்பாடுகள் அமைதி அடைந்து சக்கரம் சமநிலைக்கு வருகின்றது. மற்றும் ஆத்மாக்கு எதிராக தவறு இழைத்திருந்தால் நாம் மன்னிப்பு கேட்கும் போது எமது இருதயம் வளமடைகின்றது. இருதயத்தை வளமடைய செய்ய பிரார்த்தனை மன்னிப்பு செய்து எமது இருதயத்தை தூய்மையாக, நேர்மையான, கள்ளம் கபடம் இல்லாத ஒரு இருதயமாக நாம் வைத்திருக்க வேண்டும். எனவே ஒரு சிறு மூச்சு பயிற்சியோடு இன்று நமது தியானத்தை ஆரம்பிப்போம். இரு கைகளையும் மடியில் வைத்து கால்களை அமைதியாக வைத்து மனம் உடல் இரண்டையும் இலகுவாக வைத்து சிறிது நேரம் மூச்சு பயிற்சி செய்வோம். கவனத்தை தலையுச்சி குழியில் வைத்து நன்றாக மூச்சை உள்ளிழுத்து நடு நெஞ்சில் பிடித்து வைத்துக் கொள்வோம். எமது இடது கை
விரல்களால் எமது நடு இருதயம், நடு நெஞ்சில் ஒரு சிறு அழுத்தம் கொடுப்போம். ஒரு சிறிய அழுத்தம். சிறிய அழுத்தம் கொடுக்கும் போது எமது கவனம் நடு இருதயத்தில் நாம் வைக்கக்கூடியதாக இருக்கின்றது. அந்த நடு நெஞ்சில் இருக்கும் அந்த மார்பெலும்பில் நாம் கவனத்தை வைக்கலாம். அங்கு கவனத்தை வைத்து முதல் தடவையாக நன்றாக மூச்சை உள்ளிழுத்து இதில் 12 தடவை ஜெகதம்பா. ஜெகதம்பா மீன் அதன் கருத்து உலக தாய். இந்த உலகம், அதாவது இந்த தெய்வீக சக்தியை நாம் வேண்டுகின்றோம். எனவே 12 தடவை எமது மனதுக்குள் நாம் சொல்லலாம். ஒரு மூச்சை அப்படியே பிடித்து வைத்து கொண்டு நாம் 12 தடவை சொல்லலாம். சில நேரங்களில் சொல்ல முடியாதிருக்கும். இடையில் நீங்கள் மூச்சை எடுத்துக்கொள்ளலாம். நாளடைவில் இந்த பயிற்சியை செய்யும் போது உங்களுக்கு இலகுவாக செய்யக்கூடியதாக இருக்கும் ஒரு மூச்சு. இப்பொழுது அனைவரும் உங்களுக்கு ஏற்ற வகையில் செய்து கொள்ளுங்கள். முதலாவது தடவை நன்றாக மூச்சை உள்ளிழுத்து மா ஜகதம்பா 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 ஜகதம்பா. இப்பொழுது அமைதியாக நாம் அவதானிப்போம். இப்பொழுது மீண்டும் நாம் செய்து கொள்வோம். மூச்சை நன்றாக உள்ளிழுத்து மா ஜகதம்பா 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 ஜகதம்பா. அமைதியாக எமது தலையுச்சி இரு கைகளையும் அவதானிப்போம். மீண்டும் ஒரு தடவை செய்து கொள்வோம். மூச்சை நன்றாக உள்ளிழுப்போம். மா ஜகதம்பா 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 ஜகதம்பா. மீண்டும் அமைதியாக நமது தலையுச்சி இரு கைகளையும் அவதானிப்போம். மெதுவாக எமது சுவாசத்தை சாதாரண நிலைக்கு கொண்டு வருவோம். இடது கையை மடக்கி கொண்டு வருவோம். இந்நிலையில் குண்டலினியை எழுப்பி கவசம் விட்டுக்கொள்வோம். ஸ்ரீமாதஜியின் ஒரு வீடியோவை பார்த்து நாம் செய்வோம். Now raise your Kundalini. Raise your Kundalini. Slowly, very slowly. Raise it first time, you have to do it very slowly. Now push back your heads and give it a knot. One knot. Second one. Let's do it very slowly.
and knowing what you are. You are a saint. Do it properly. Properly. Do it properly, not in a haste. Take it to your head. Push back your head and give it 2 knots there. 1 and 2. Now let's do the other one. Again, the third one we have to give 3 knots. Very slowly do it. Very slowly. Now do it properly. Now push back your head. Now give it the third one. 3 times. 1. Slowly. 2. With attention on the Sahasrara. 3. How do I do it? 4. 5. Good. 6. Attention on Sahasrara. 7. இப்பொழுது எமது கால்களை உப்பு நீரில் நாம் வைக்கலாம். நமது இடது நாடியை நாம் சமநிலை செய்து கொள்வோம். மீண்டும் உப்பு நீரில் கால்களை வைக்கும் பொழுது அதாவது சமுத்திரம், கடல் நீர், சமுத்திரத்துக்கு நமது நன்றியை கூறி பிரார்த்தனை, அதாவது எம்மை முழுமையாக எமது நாடிகள், சக்கரங்கள் அனைத்தையும் தூய்மைப்படுத்த வேண்டி எமது கால்களை அதில் வைப்போம். இடது கை மடியில், வலது கை பூமியை நோக்கி வைத்து நாம் பிரார்த்திப்போம். மிக எளிமையான ஒரு பிரார்த்தனை, இதயபூர்வமான பிரார்த்தனை. தாயே, எனது இடது நாடியை முழுமையாக தூய்மைப்படுத்தி விடுங்கள். கடந்த காலத்தில் எனது அறியாமையால், பிழையான வாழ்க்கையால், பிழையான எண்ணங்களால் ஏற்பட்ட அனைத்து பாதிப்புகளையும் முழுமையாக அகற்றி விடுங்கள். எனக்கே தெரியாமல் இன்னமும் எனது மமகாரமாக இருக்கும் பாதிப்புகள் அனைத்தையும் முழுமையாக அகற்றிவிடுங்கள். ஆத்ம விழிப்புணர்வு கிடைத்த பின்பு நான் ஒரு தூய ஆத்மா. இந்த ஆத்மாவில் நான் வளர விரும்புகின்றேன். எனக்கு தூய விருப்பத்தை எனக்குள் முழுமையாக நிலைநாட்டி தாருங்கள். எமது இடது நாடி நெற்றியில் குறுக்காக சென்று எமது வலது பக்க தலையில் மமகாரமாக இருக்கின்றது. இதில் நாம் சொல்லுவோம் ஓம் ஹம் 3 தடவை. அதாவது நான் ஒரு தூய ஆத்மா. அகம். அகம் என்பது நான் ஒரு தூய ஆத்மா. ஓம் ஹம் ஹம் ஹம்.
இப்பொழுது அமைதியாக எமது தலை உச்சி இரு கைகளை அவதானிப்போம். ஸ்ரீ மாதாஜி. எனது இடது நாடியை முழுமையாக தூய்மைப்படுத்தி விடுங்கள். எனது இடது கைகளில் பரம சைத்தன்யத்தை உணரச் செய்யுங்கள். இப்பொழுது நமது வலது கையை மடியில் கொண்டு வருவோம். இடது கை ஆகாயத்தை நோக்கி வைப்போம். இதில் பிரார்த்திப்போம். தாயே, எனது வலது நாடியில் உள்ள அனைத்து பாதிப்புகளையும் ஆகாய மார்க்கமாக அகற்றி விடுங்கள். எனது எதிர்கால வாழ்வை பற்றிய பயம், கவலைகள், அதனால் அதீதமாக திட்டமிடல், அதீதமாக உழைத்தல் என்பவற்றால் சமநிலை இழந்து கோபம், ஆத்திரம், எரிச்சல் போன்ற சமநிலையற்ற எனது வலது நாடியின் தன்மைகளை முழுமையாக அகற்றி எனது வலது நாடியை அமைதி அடைய செய்யுங்கள். எனது வலது நாடியில் எதிர்காலத்தை பற்றிய முழுமையான பாதுகாப்பை எனக்கு தந்தது. எனது கவனத்தை தூய்மைப்படுத்தி தாருங்கள். இதில் நாம் சொல்லுவோம் ஷம். ஷம் என்றால் நான் என்னையும் மன்னிக்கின்றேன், அனைவரையும் மன்னிக்கின்றேன். ஷம் ஷம் ஷம். இப்பொழுது அமைதியாக நமது தலையுச்சி இரு கைகளையும் நாம் அவதானிப்போம். முழுமையாக அனைத்தையும் மன்னித்து விடுவோம். ஸ்ரீ மாதாஜி, எனது வலது நாடியை முழுமையாக தூய்மைப்படுத்தி எனது வலது கையில் பரம சைத்தன்யத்தை உணர செய்யுங்கள். நமது இடது கையை கீழே கொண்டு வருவோம். இப்பொழுது நமது நடு நாடி இரு கைகளையும் நாம் பூமி தத்துவத்தில் வைப்போம். வைத்து பிரார்த்திப்போம். தாயே, எனது நாடிகள், நரம்புகள், சக்கரங்கள் அனைத்திலும் இருக்கும் பாதிப்புகளை முழுமையாக அகற்றிவிடுங்கள்.
இப்பொழுது அமைதியாக நாம் தலை உச்சிக்குழி இரு கைகளையும் அவதானிப்போம். தலை உச்சிக்குழி மெதுவாக விரிவடைவதை நாம் காணலாம். விரிவடைந்து அதன் மூலமாக குண்டலினி தாய் ஒரு நீர் ஊற்று மெதுவாக வெளிப்படுவதை நாம் உணரலாம். முழு கவனத்தையும் அங்கு வைக்கும் போது நாம் உணரக்கூடியதாக இருக்கின்றோம். இப்பொழுது இரு கைகளையும் மடியில் திறந்து வைப்போம். நமது மூலாதாரத்தில் ஒரு சிறிய பிரார்த்தனை. மந்திரத்தோடு ஒரு பிரார்த்தனை. மந்திரம் நிஷ்காமா. ஓம் த்வாமேவ சாக்ஷாத் ஸ்ரீ நிஷ்காமா நமோ நமः. நாம் குண்டலினி அன்னையை பிரார்த்திக்கின்றோம். தாயே, நீங்களே நிஷ்காமா சக்தியாவீர்கள். தாயே, எனக்குள் தூய விருப்பத்தை நிலைநாட்டுங்கள். தூய்மையை நிலைநாட்டுங்கள். மூலாதாரத்தில் சிறிது நேரம் அமைதியாக இருப்போம். இப்பொழுது நமது கவனத்தை சுவாதிஷ்டானத்துக்கு கொண்டு செல்லுவோம். நிஷ்க்ரோதா, கோபத்தை அழித்து தூய்மையை தருபவர். ஓம் த்வாமேவ சாக்ஷாத் ஸ்ரீ நிஷ்க்ரோதா சாக்ஷாத் ஸ்ரீ நிஷ்க்ரோதா நமோ நமः. குண்டலினி தாயே, தாங்களே தமது கோபத்தை அழித்து நமக்கு சுவாதிஷ்டானத்தில் முழுமையான தூய்மையை தருபவர். சுவாதிஷ்டானத்தில் சிறிது அமைதியாக தியானிப்போம். இப்பொழுது நமது கவனத்தை நாபி சக்கரத்துக்கு கொண்டு வருவோம். நிர்லோபா, அதாவது நமது பேராசைகளை அழித்து நமக்கு மன அமைதி, மன திருப்தி, தாராள மனம், இயற்கையின் அழகை, ஆத்மாவின் அழகை உணரும் திறனை நமக்கு தந்தருபவர்.
ஓம் त्वामेव साक्षात् ஸ்ரீ நிர்லோபா நமோ நமः. நாபி சக்கரத்தில் சிறிது அமைதியாக தியானிப்போம். உடல் மனம் இரண்டையும் இலகுவாக வைத்து எம்மை முழுமையாக தெய்வீகத்துக்கு வழிப்படுத்தி இந்த பிரார்த்தனையை நாம் சொல்லுவோம். எந்த ஒரு கவலையும் இல்லாது முழு நம்பிக்கையோடு நாம் இந்த பிரார்த்தனைகளை சொல்லுவோம். சொன்ன பின்பு அமைதியாக தியானிப்போம். தெய்வீகத்தை வேலை செய்ய விட்டுவிடுவோம். இப்பொழுது நமது இருதய சக்கரத்தில் கவனத்தை வைப்போம். நிர்மோகா நமது பந்த பாசம் என்ற கட்டுப்பாடுகளை நீக்கி நமக்கு ஆத்ம நிலையை தருபவர். நாம் அனைவரும் தூய ஆத்மாக்கள். பரம்பொருளின் பரபிரம்மத்தின் ஓர் அங்கமாவோம் என்ற சமநிலையை சம அந்தஸ்தை நம்ம அனைவருக்கும் தருபவர். ஓம் त्वामेव साक्षात् ஸ்ரீ நிர்மோகா நமோ நமः. இதயத்தில் சிறிது தியானிப்போம். இப்பொழுது நமது கவனத்தை விஷுதி சக்கரத்துக்கு கொண்டு செல்வோம். நிர்மத்சரா தமக்குள் பொறாமையை அழித்து நாம் அனைவரும் பரபிரம்மத்தின் ஓர் அங்கம் என்ற கூட்டு நிலையை நமக்கு தந்தருள்பவர். அதனால் நாம் ஒருவரோடொருவர் இணக்கம் உள்ளவர்களாக ஆகின்றோம். சுயமரியாதை, மற்றவர்களை மதிக்கும் திறன் நமக்கு வந்து சேர்கின்றது. ஓம் त्वामेव साक्षात् ஸ்ரீ நிர்மத்சரா நமோ நமः. இப்பொழுது நமது கவனத்தை ஆக்யா சக்கரத்துக்கு எடுத்து செல்வோம். நமது மமகாரம் அகங்காரம் இரண்டையும் அமைதிப்படுத்தி நமக்கு ஆத்ம ஞானம் அறிவொளி மூலமாக அவற்றை அமைதிப்படுத்தி ஆத்மாவின் மேன்மையையும்
உன்னதத்தையும் நமக்கு உணர வைத்து எம்மை முழுமையாக அகங்காரம் மமகாரத்திலிருந்து விடுவிப்பவர். ஓம் त्वामेव साक्षात् ஸ்ரீ நிர்மதா நமோ நமः. நமது கவனத்தை சஹஸ்ராரத்துக்கு கொண்டு செல்வோம். சஹஸ்ராரத்தில் ஆத்மாவின் அனைத்து நற்பண்புகளும் ஒருங்கிணையும் போது அங்கு முழுமையான அமைதி தவிர வேறில்லை. தமது மனதில் இருக்கும் விசாரங்கள் அனைத்தும் அமைதி அடைகின்றது, விலகுகின்றது. நிர்விசார சமாதி, மனதில் எண்ணங்கள் இல்லாத, விசாரங்கள் இல்லாத அமைதி நிலை, ஆத்ம நிலை, தியான நிலை நமக்கு கிடைக்கின்றது. குண்டலினி எல்லை தன்னிலே நமக்கு தந்தருகின்ற. ஓம் त्वामेव साक्षात् श्री निर्विचार समाधि साक्षात् श्री आदिशक्ति माता च श्री निर्मला देव्यै नमो नमः. சஹஸ்ராரத்தில் நாம் சிறிது நேரம் அமைதியை உணர்வோம். இந்நிலையில் எமது இறுதிய சக்கரத்தை நாம் மீண்டும் உறுதிமொழிகள் மூலம் பலமடைய செய்வோம். நமது வலது கையை நடு இருதயத்தில் வைப்போம். நாம் இந்நிலையில் பிரார்த்திப்போம். தாயே, எனது இருதயத்தை அன்பால் நிரப்பி என்னை தன் நம்பிக்கையுடனும் இறை நம்பிக்கையுடனும் தைரியத்துடனும் பயமற்றும் இருக்க செய்யுங்கள். இதுவே நாம் வேண்டிக் கொள்ள வேண்டும். தாயே, எனது இருதயத்தை அன்பால் நிரப்பி என்னை தன் நம்பிக்கையுடனும் இறை நம்பிக்கையுடனும் தைரியத்துடனும் பயமற்றும் இருக்க செய்யுங்கள். முழுமையாக குண்டலினி தாயிடம் விட்டுவிடுவோம். இப்பொழுது நமது வலது கையை இடது இருதயத்தில் வைப்போம். தன் நம்பிக்கையோடு சொல்லுவோம். தாயே, உங்கள் அருளால் நான் ஒரு தூய ஆத்மா. எனது ஆத்மாவுக்கு எதிராக ஏதும் தவறுகள் செய்திருந்தால் அதை மன்னித்து விடுங்கள். தாயே, உங்கள் அருளால் நான் அன்பை பிரதிபலிக்கும் ஒரு கருவியாக இருக்கின்றேன். தாயே, உங்கள் அருளால் நான் ஒரு தூய ஆத்மா. எனது ஆத்மாவிற்கு எதிராக ஏதும் தவறுகள் செய்திருந்தால் அதை மன்னித்து விடுங்கள்.
உங்கள் அருளால் நான் தாயாரின் அன்பை பிரதிபலிக்கும் ஒரு கருவியாக இருக்கின்றேன். இப்பொழுது நமது வலது கையை மடியில் கொண்டு வருவோம். இடது கையை நமது வலது இருதயத்தில் நாம் வைப்போம். இங்கு இறை நம்பிக்கையோடு நாம் சொல்லுவோம், தாயே, நீங்களே எனக்குள் உள்ள பொறுப்புணர்வு, கடமை உணர்வு ஆவீர்கள். தாயே, நீங்களே நன்னடத்தையின் எல்லையாகவும் தர்மத்தின் எல்லையாகவும் இருந்து என் நன்மைகளை பாதுகாப்பவர். தாயே, நீங்களே அன்புள்ள தந்தையின் அன்பாக எனக்குள் இருக்கின்றீர்கள். தாயே, நீங்களே எனக்குள் இருக்கும் பொறுப்புணர்வு, கடமை உணர்வு ஆவீர்கள். தாயே, நீங்களே நன்னடத்தையின் எல்லையாகவும் தர்மத்தின் எல்லையாகவும் இருந்து எனது நன்மைகளை பாதுகாக்கிறீர்கள். தாயே, நீங்களே தந்தையின் அன்பாக எனக்குள் இருக்கின்றீர்கள். இப்பொழுது நமது இடது கையை மடக்கிக் கொண்டு வருவோம். இதயத்தை மீண்டும் பலப்படுத்த சிறிது பிரார்த்தனைகளை வைப்போம். கண்களை மூடி அமைதியாக இந்த பிரார்த்தனைகளை நாம் கேட்போம். தாயே, நான் உண்மையானவனாக இருக்க எனக்கு வலிமையை தாருங்கள். நான் என்னை ஏமாற்ற மாட்டேன். என்னை எதிர்கொள்ளும் வலிமையை எனக்கு தாருங்கள். நான் என்னை மேம்படுத்த முயற்சிக்கின்றேன். எனது அறியாமையை மன்னித்து விடுங்கள். எனக்கு என்ன செய்வதென்று தெரியவில்லை. தவறு இழைத்திருக்கின்றேன். எனது தவறுகளை மன்னித்து விடுங்கள். எனக்கு இனிமையாக பேசும் திறனை தாருங்கள். மற்றவர்களோடு தொடர்பு கொள்ளும் முறை, மற்றவர்கள் என்னை மதிப்பதாக, என்னை விரும்புவதாக, நான் அவர்களோடு இருப்பதை விரும்புவதாக இருக்க எனக்கு அருள் புரியுங்கள். எனக்கு சக்தி கொடுங்கள். எனக்கு அன்பை கொடுங்கள். மற்றவர்களும்
என்னை நேசிக்கும் புரிந்து கொள்ளும் அழகை எனக்கு தாருங்கள். எனது பாதுகாப்பற்ற உணர்வை அகற்றி ஆத்மாவின் பாதுகாப்பை தாருங்கள். பாதுகாப்பற்ற உணர்வால் நான் மற்றவர்களை தொந்தரவு செய்கின்றேன், கோபப்படுகின்றேன். என் கவனத்தை எல்லாவற்றிலும் இருந்து விலக்கி அதை எனக்குள் கொண்டு வரும், எனது ஆத்மாவில் கொண்டு வரும் பலத்தை எனக்கு தந்தரும். என்னை தூண்டும், என் கவனத்தை பறிக்கும், என் எண்ணங்களை பறிக்கும் விஷயங்களை எவ்வாறு தவிர்ப்பது என்று எனக்கு கற்றுத் தாருங்கள். எனது வாழ்வை என்னை சுற்றி நாளாந்தம் நடக்கும் அனைத்து விடயங்கள் முழு நாடகமாக சாட்சி நிலையில் பார்க்கும் திறனை எனக்கு தந்தருளுங்கள். எதிர்வினை புரியாது நிதானமாக இருக்கும் திறனை எனக்கு தந்தருளுங்கள். நான் ஒருபோதும் மற்றவர்களை வெறுக்க மாட்டேன், விமர்சிக்க மாட்டேன். மற்றவர்கள் தவறுகளை நான் பார்க்காது என் தவறுகளை பார்த்து திருத்தும் திறனே எனக்கு தந்தருளும். மற்றவர்கள் ஏன் என்னுடன் மகிழ்ச்சியாக இல்லை என்று பார்த்து என்னை திருத்தும் திறனே தந்தருளும். இனிமையான பேச்சு, இனிமையான தன்மையை கொண்டிருக்க எனக்கு பலம் தாருங்கள். இந்த பிரார்த்தனைகளோடு சிறிது நேரம் நமது சாஸ்திரத்தில் அமைதியாக தியானிப்போம். இப்பொழுது நாம் ஸ்ரீமாதிஜி அநாகதம், அதாவது நமது இருதய சக்கரத்தை பற்றி கூறும் சிறிய விளக்கத்தை நாம் கேட்போம். நேரடியாக ஸ்ரீமாதிஜியிடமிருந்து கேட்கும் போது அவை பல விடயங்களை நாம் அறிந்து கொள்ளலாம். எனவே தமிழில் சப்டைட்டில் இருக்கிறது, கண்களை திறந்து நீங்கள் பார்க்கலாம். Now then we have another center on top which we call as the heart center. It is in the center. Now in the sternum bone, behind the sternum bone, this center is there, and thymus produces the antibodies in your sternum bone. These antibodies later on fight your diseases.
when you are about 12 years of age, they go into the whole body and waiting there for a signal from your sternum bone. That means supposing you see something, you get frightened, this bone starts pulsating. When it pulsates, the antibodies know there's some emergency and they get prepared for it. Now this is such a normal thing to happen to people, but insecurities can be of the worst type. And when these insecurities develop, people can develop all kinds of diseases of the lungs, especially the women develop what you call as the breast cancer. Mostly these women are insecure. Maybe their husbands are not good, or they feel that the husband may leave them alone or something like that. There are certain insecurities that are built in. They might be quite frightened personalities. I've seen most of the air hostesses have this center heart catching because they're afraid they may miss the plane, or I don't know, they have to be on the job and run and do. Mostly these time-bound jobs cause you the trouble here of the center heart. And this center heart is very important because for women especially, they have to be secured. If their motherhood is challenged, then they are even worse. And this is how one has to understand a woman should be very much respected. If she is your wife, she is your child, or anything, she has to be respected and given all the security. It's the woman who makes the society, it's the woman who creates the children, it's the woman who looks after the children. So if there's any problem with your father, then the right side catches and it gives you asthma. First of all, you are, we can say, vulnerable to asthma due to bad liver. Plus, if you have problems with your father or eat with your fatherhood. Supposing you are an unhappy father, or maybe that you are not looking after your children, then you get this center caught up very badly. It can happen to any one of us if a man is unkind to his son. It's a father principle. If the son is unkind to the father, so the father is hurt. It's the father principle if it is disturbed by any chance, or a suddenly father dies and you feel the pinch of that all your life. All that can work out here and you get this right heart catch. With that, you get asthma. It is said that in homeopathy they believe that with more tension you get it. Because when you are more tense, you see, you remember your father. If he was here, he would have helped you. In the subconscious sometimes it works out. And that's how it adds to the problem. It is so simple to work out that you'll be amazed that if you have to just raise the principle of father in a person like that, who might be a dejected father, who might be a cruel father, who might be a son who has lost the father, can be anything, that you have to just put your hand on that part. Left hand side of this is the essence of motherhood. If in your childhood your mother had played a role which has given you fear or kind of a frightening experience, then this center goes out. We say the left heart is catching. Sometimes if you are a bad mother also it might catch. This center is very important. On the left hand side is the mother's side, and the mother itself is, if the mother is a lunatic, you get a problem there. You might get it, we call it a heart. There are two hearts. One is the heart of the spirit and one is the heart chakra. If a mother is a fanatic, she's a woman who is very fanatic about her food, things like that, then the children get it. It's a dangerous thing to play with children like that, to have complete discipline on the children and just keep them, must walk straight like a horse, put to things. Children should be allowed to have their freedom. Actually, when we suppress them too much, they become hooligans. That way Indians are better. They know how to bring up their children. With this cruelty towards children, I don't know what women are up to. When are they going to take their figures and their beauties and everything in front of God?
such cruelty exists, such self-centeredness. Then with all this, the children develop this trouble and they have palpitations. They have very weak hearts. Or when the children are not nice to the mother, they also get it. So mother and father are very important factors in Sahaja Yoga, and you have to understand that if your parents have been unkind to you, you must forgive them. Just forget about them because they have given you birth. You should be thankful and just forget about them. That's the best way to get over the problem of left and right heart. So I have explained to you all these things. Now this is the heart. In the heart resides the spirit. The spirit is watching the game of this creation and is watching what is happening to this person, to this person, to this person, to this person. Everybody has got in their heart the spirit, which is watching. It's called as the Kshetrajna, means the one, the knower of the field. He is watching every minute. He knows what to do, where you go, what mistakes you create. He watches. He doesn't interfere. It's only the interference comes from here, from that end. Which tries to give you conscience, which tries to improve you. From here sometimes, the victim part, it tries to tell you, be in the center, by punishing you, by showing it is wrong. But he is just watching the game. Let's see how far it goes. He is the knower of your feet. He is the universal being within you. He is the reflection of that God Almighty who is a spectator within you. And his power is this all-pervading power which has created all this. So to feel this all-pervading power, you have to become the spirit. All this creation has no meaning if you do not become the spirit. In the Vedas, the very first stanza says that by reading Vedas, if you do not become Vid, Veda word comes from Vida. Vida means to know. If you do not become the knowledge, then it has no meaning. Yeah. Heart is the main thing within us. You see, that's the last. Once heart stops, we don't exist. It's sheer existence. That's the most important organ God has given. Once the spirit is angry, in any way strained, any way despaired, we just disappear. And then we die. There's nothing left. Heart is very important. That's why he's prayer. So, இப்பொழுது நமது இருதயத்தில் இருக்கும் ஆத்மா சர்வ வல்லமை பொருந்திய இறைவனின் பிரதிபலிப்பு. அவர் ஆத்மா முழுமையான பார்வையாளர். எம்மை முழுமையாக கவனித்துக் இருக்கின்றது. எமது சுதந்திரத்தில் தலையிடுவதில்லை. நாம் எமது சுதந்திரத்தில் தேட வேண்டும். எமது ஆத்மாவை அடைய வேண்டும். இந்த ஆத்மாவை பற்றிய அருமையான விளக்கம்
ஆதி சங்கராச்சாரியாரால் ஆத்ம அஷ்டகத்தில் தரப்பட்டிருக்கின்றது. இந்த புனிதர்கள், ஞானிகள், முன்பு வாழ்ந்தவர்கள் அவர்களுடைய அனுபவங்களை தந்திருக்கின்றார்கள். அதன் மூலமாக நாம் மேலும் விளக்கங்களை பெற்றுக்கொள்ளலாம். ஆதிசங்கராச்சாரியர் 7ஆம் நூற்றாண்டில் கேரளா மாநிலத்தில் காலடி என்ற இடத்தில் தோன்றிய ஒரு ஞானியாவர். அவருடைய ஆத்ம அஷ்டகம் ஸ்ரீமாத்திஜி அவர்கள் ஆதிசங்கராச்சாரியரை பற்றி கூறியிருக்கின்றார். ஆதிசங்கராச்சாரியார் குண்டலினி விழிப்புணர்வு, அதாவது ஆத்ம விழிப்புணர்வை பற்றி நன்றாக அதன் அனுபவத்தை விளக்கி இருக்கின்றார். அவர் தனது ஆத்ம விழிப்புணர்வை தேடி சிறு வயதில் வீட்டை விட்டு குருவை தேடி சென்றவர். அவர் சொல்கின்றார், தந்திரங்களாலோ மந்திரங்களாலோ குண்டலினி அன்னையை எழுப்ப முடியாது, அல்லது குண்டலினி அன்னையை பற்றி படிப்பதாலோ குண்டலினி அன்னை எழுவதில்லை. அன்னையின் அருளால் மட்டுமே அது உயரும். அதாவது உலகத்தாய் தெய்வீக அன்னையின் அருளால். அவருடைய பிரதிபலிப்பு குண்டலினி அன்னை. குண்டலினி அன்னையின் அருளால் மட்டுமே தானாகவே அவர் எழ வேண்டும். நாம் நமது தூய விருப்பத்தை காட்ட வேண்டும். இப்பொழுது அவர் கூறிய 6 ஸ்லோகங்கள், அந்த 6 ஸ்லோகங்களில் எமது ஆத்மாவை பற்றி விவரிக்கின்றார். அதன் தமிழ் விளக்கத்தை பார்த்த பின்பு நாம் அதை பாடலாக கேட்போம். அவர் சொல்கின்றார், எமது இருதயத்தில் இருக்கும் ஆத்மா. இப்பொழுது நாம் எமது வலது கையை எமது இடது இருதய ஆத்மாவில் வைப்போம். முதலாவது ஸ்லோகம். நான் ஒரு தூய ஆத்மா. எனவே அவர் ஆத்மாவை பற்றி விவரிக்கின்றார். நான் மனம் அல்ல, புத்தியும் அல்ல, அகங்காரமும் அல்ல, சித்தமும் கவனமும் அல்ல. நான் செவி அல்ல, நாக்கு அல்ல, நாசி அல்ல, கண் அல்ல, வானும் அல்ல, பூமியும் அல்ல, ஒளியும் அல்ல, காற்றும் அல்ல. சச்சிதானந்த ரூபம். சிவோகம் சிவோகம். அந்த சத்தியம், சித்தம், ஆனந்த ரூபம் சிவோகம். நான் ஒரு தூய ஆத்மா. நான் பிராணனும் அல்ல, பஞ்ச வாயுவும் அல்ல, 7 தாதுக்களும் அல்ல, பஞ்ச கோஷமும் அல்ல, பேச்சும் அல்ல, கை கால்களும் அல்ல, செயல் புலன்களும் அல்ல. சச்சிதானந்த ரூபம். சிவோகம் சிவோகம். எனக்கு வெறுப்பு இல்லை, விருப்பமும் இல்லை, கர்வமும் இல்லை, பொறாமையும் இல்லை, அறம்பொருள் இன்பம் வீடு எதுவும் இல்லை. சச்சிதானந்த ரூபம். சிவோகம் சிவோகம். எனக்கு புண்ணியமும் இல்லை, பாபமும் இல்லை, சௌக்கியமும் இல்லை, துக்கமும் இல்லை. எனக்கு மந்திரமும் இல்லை, தீர்த்த ஸ்தலங்கள் இல்லை, வேதங்கள் இல்லை, வேள்விகளும் இல்லை. நான் உணவில்லை, உணவாக்கி உண்பவனும் இல்லை. சச்சிதானந்த ரூபம். சிவோகம் சிவோகம். எனக்கு மரணம் இல்லை, மரண பயமும் இல்லை, சாதி இல்லை, வேதம் இல்லை, பிதா இல்லை, மாதா இல்லை, பிறப்பும் இல்லை, உற்றார் சுற்றம் குரு சீடன் யாரும் இல்லை. சச்சிதானந்த ரூபம். சிவோகம் சிவோகம். நான் குணபேதம் இல்லாதவன்,
எந்த வடிவமும் இல்லாதவன், எங்கும் எப்போதும் எல்லா புலன்களிலும் நீக்கமற நிறைந்திருப்பவன். எனக்கு பந்தமும் இல்லை, முக்தியும் இல்லை. சச்சிதானந்த ரூபம் சிவோகம் சிவோகம். முழுமையான ஆத்ம நிலையில் அந்த ஆத்மா ஒரு துளி பரமாத்மாவோ ஆன கடலோடு ஒன்றாகும் போது ஆத்மா பரமாத்மா ஆகின்றது, கடல் ஆகின்றது. அதையே ஆதிசங்கராச்சாரியார் விவரித்திருக்கின்றார். இப்பொழுது நாம் பாடலை கேட்போம். ஆத்மாஷ்டகத்தை கேட்போம்.
शिवोऽहं 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 शिवोऽहम् न पुण्यं न पापं न सौख्यं न दुःखम् न पुण्यं न पापं न सौख्यं न दुःखं न मन्त्रो न तीर्थं न वेदा न यज्ञः अहं भोजनं नैव भोजं न भोक्ता चिदानन्दरूपः शिवोऽहं शिवोऽहं चिदानन्दरूपः शिवोऽहं 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 शिवोऽहम् न मृत्युर्न शङ्का न मे जातिभेदः न मृत्युर्न शङ्का न मे जातिभेदः पिता नैव मे नैव माता न जन्मः न बन्धो न मित्रं गुरुनैव शिष्यः चिदानन्दरूपः शिवोऽहं शिवोऽहं चिदानन्दरूपः शिवोऽहं 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 शिवोऽहम् अहं निर्विकल्पो निराकाररूपो अहं निर्विकल्पो निराकाररूपो विभूत्वाच सर्वत्र सर्वेन्द्रियाणाम् सदा मे समत्वं न मुक्ति न बन्धः चिदानन्दरूपः शिवोऽहं शिवोऽहं चिदानन्दरूपः शिवोऽहं 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 शिवोऽहम् என்றும் இன்றைய தியானத்துக்காகவும் அனைத்து ஆத்ம அறிவு வழிகாட்டலுக்காகவும் நமது தெய்வீக குருவும் தெய்வீக அன்னையுமான ஸ்ரீமாதஜி அவர்களுக்கு இதயபூர்வமான நன்றிகளை தெரிவித்து அன்னை குண்டலினி எழுப்பி கவசம் விட்டுக் கொள்வோம். முதலாவது தடவை மெதுவாக ஒரு முடிச்சு போட்டுக்கொள்வோம். கையை மெதுவாக கீழே கொண்டு வந்து இரண்டாவது தடவை 2 முடிச்சுகள் போட்டுக்கொள்வோம். கையை மெதுவாக கீழே கொண்டு வந்து மூன்றாவது தடவை 3 முடிச்சுகள். கையை மெதுவாக கீழே கொண்டு வந்து கவசம், மூலாதாரம், சுவாதிஷ்டானம், நாபி, பவசாகரம், இருதயம், விஷுத்தி, ஆக்யா, சஹஸ்ரம்.
இரு கைகளையும் கூப்பி வணங்கி இன்றைய தியானத்தை நாம் முடித்துக் கொள்வோம். ஃபேஸ்புக் அன்பர்கள் உங்களுக்கு ஏதாவது கேள்விகள் அல்லது உங்கள் அனுபவம் பகிர்ந்து கொள்ள விரும்பினால் நீங்கள் chat மூலம் தொடர்பு கொள்ளலாம். அல்லது எமது இதில் இருக்கும் இலக்கங்களுக்கு நீங்கள் இலக்கங்கள் அல்லது இமெயில், ஃபேஸ்புக் குரூப்பில் இணைந்து கொள்ளலாம். மற்றும் ஃபேஸ்புக் அன்பர்கள், இப்பொழுது நாம் நமது ஒளிபரப்பை நிப்பாட்டுகின்றோம். அடுத்த வகுப்பில் நாம் சந்திப்போம்.